Hello viewers, welcome to Super Brain. Example 4.1 பார்க்கலாம். In a parallelogram ABCD, the bisector of the consecutive angles, angle A and angle B, intersect at P. Show that angle APB equal to 90 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு parallelogram எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ABCD அப்படின்ட்டு நேம் கொடுத்துக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the bisectors of the consecutive angles இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா கான்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ்னால் பக்கத்தில் வர ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் பக்கத்தில் வர ஆங்கிள் இதோடைய பைசெக்டாரும் வந்து பியில் வந்து மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைசெக்டா அப்படின்னா என்னன்னா இந்த ஆங்கிளை ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கிளை இந்த ஏ அப்படின்ற ஆங்கிளை வந்து ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். ஸோ அதுதான் வந்து ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பின்ற ஆங்கிளையும் ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். அதுதான் வந்து நம்ம ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஆங்கிள் பைசெக்டாரும் எங்கே மீட் பண்ணுதுன்னா பி அப்படின்ற பாயிண்ட்ல மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷோ தட் ஆங்கிள் ஏபிபி வந்து 90 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஏபிபி வந்து 90 டிகிரி இந்த இடத்துல வந்து நமக்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க நமக்கு இது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும் இந்த ஆங்கிளை. ஸோ இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அதே தான் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ எதுக்காக இது ஒரு கர்வு இது ரெண்டு கர்வ் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு கர்வ் போட்டது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு கர்வ் போட்டது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் அப்படி நம்ம போடுறோம். ஓகே, இப்போ வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கலாமா. கிவன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏபிசிடி இஸ் ஏ parallelogram அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏபிசிடி இஸ் ஏ parallelogram. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the bisector of the consecutive angles கொடுத்துருக்காங்க இல்லையா. consecutive anglesன்னு எழுதிக்கலாமா. என்ன இருக்கு, ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் அண்ட் ஆங்கிள் பி. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க பைசெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த ரெண்டுத்தோடைய பைசெக்டார்ஸ் எது, இதுவும் தான் இது ரெண்டுத்தோடைய பைசெக்டார், அதாவது ஏபியும் பிபியும். அப்போ இங்கே என்ன எழுதலாம்னா பைசெக்டார்ஸ் ஆஃப் தி கான்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா எது பைசெக்டார், இந்த ஏபி தான் பைசெக்டார், அப்புறம் இங்கே பிபி தான் பைசெக்டார். அப்போ ஏபி அண்ட் பிபின்னு எழுதிக்கலாம். இப்போ கொடுத்தது எல்லாமே எழுதியாச்சா. இப்போ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் அப்படின்னு போட்டுக்கோங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்ட்டு நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இந்த ஆங்கிள் ஏவும் இந்த ஆங்கிள் பியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு parallelogram பக்கத்தில் வர ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வரும். அதாவது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இன் எ parallelogram consecutive angles are supplementary. அதாவது பக்கத்தில் வர ஆங்கிள் ஆட் பண்ணும்போது என்ன வரணும், 180 டிகிரி வரணும். அதுவே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த கான்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸை வந்து ஆட் பண்ண போறோம். அப்ப ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் பியையும் ஆட் பண்ணா நமக்கு சப்ளிமெண்டரி ஆங்கிள், அதாவது 180 டிகிரி. ஸோ இங்க என்ன எழுதலாம்னா கான்சிக்யூட்டிவ் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். பக்கத்தில் வர்றதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரியாக இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு parallelogram. இப்போ நமக்கு இங்கே பியில் என்ன ஆங்கிள் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிபி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஆனால் இங்கே ஏ ஃபுல்லாக நமக்கு வரல. இந்த ஏல இங்கே பாதி தான் நமக்கு வந்திருக்கு. ஏபிபி எடுக்கும் போது இந்த ஏல பாதி தான் நமக்கு இங்கே வந்திருக்கு ஆங்கிள். அப்போ ஏல பாதி அப்படின்னா என்ன அர்த்தம், டிவைடட் பை 2ன்னு அர்த்தம். பாதினாவே டிவைடட் பை 2 போடணும். அதே மாதிரி இங்கேயும் பிலையும் பாதி ஆங்கிள் தான் வந்திருக்கு, இந்த பாதி ஆங்கிள் நமக்கு வரல இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கும்போது. அப்போ ஆங்கிள் பி பை 2ன்னு போடுவோமா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைடும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன்னா ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஆங்கிள் ஏ பை 2 பிளஸ் ஆங்கிள் பி பை 2 ஈக்குவல் டு என்ன வந்துடும், இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரின்னு வரும். இதை கேன்சல் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க, 90 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். சரி, இப்போ ஆங்கிள் ஏ பை 2னா இதுவும் ஆங்கிள் ஏ பை 2 தான், இதுவும் ஆங்கிள் ஏ பை 2 தான். பட் நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை மட்டும் எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா இந்த ஏ வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். அப்போ ஆங்கிள் பிஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். ஆங்கிள் பிஏபி ப்ளஸ் அதே மாதிரி ஆங்கிள் பி பை 2னா இப்போ இது மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பி நடுவில் வர மாதிரி எழுதணும்னா ஆங்கிள் பிபிஏ அப்படின்னு எழுதிக்கலாம்.
ஸோ இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக இதை நம்ம எழுதியாச்சு 90 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிபி எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிபியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வரணும். ஸோ அது வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த 3 ஆங்கிளையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் நம்ம இப்போ எழுதியிருக்கோம் இல்லையா. என்ன எழுதியிருக்கோம்? ஆங்கிள் பிஏபி. அதை எடுத்து எழுதிக்கலாமா? ஆங்கிள் பிஏபி ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஆங்கிள் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஆங்கிள் பிபிஏன்னு எழுதியிருக்கோம். ப்ளஸ் 3வது ஆங்கிள் எது? இதுதான் 3வது ஆங்கிள். இதை வந்து ஏபிபி அப்படின்னு எழுதிக்கலாம். ஏபிபி அதாவது பி வந்து நடுவில் வர மாதிரி எழுதுவோம். 3த்தையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்? ஒரு ட்ரையாங்கில் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். சொல்லலாம்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி நமக்கு தெரியுமா? பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரின்னு தெரியும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துட்டு சப் ஈக்குவேஷன் 1 இன் 2 அப்படின்னு எழுதிக்கலாமா? சப் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? நமக்கு ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துருக்கு? 90 டிகிரின்னு எழுதிக்கலாம். அப்புறம் ப்ளஸ் போட்டு இது மட்டும் எழுதிக்கலாம். ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வந்துருமா? நம்ம இது தானே கண்டுபிடிக்கணும். பாருங்கள், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆங்கிள் ஏபிபி 90 டிகிரி தான் ப்ரூவ் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு இந்த 180 அப்படியே இருக்கும். இந்த ப்ளஸ் 90 இந்த சைடு வரும்போது மைனஸ் 90யாக மாறிடும். அப்போ ஆங்கிள் ஏபிபி என்ன ஆகும்? 180லேருந்து 90 மைனஸ் பண்ணால் நமக்கு 90 டிகிரின்னு வந்துடும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.